ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை 2001ஆம் ஆண்டிலிருந்து விசாரித்தால் தற்போதைய முறைகேடு தொடர்பான விசாரணை தாமதமாக வாய்ப்புள்ளதாக முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அருண் ஷோரி கருத்து தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு முக்கியத்துவம் தரப்படுவது ஏன் என்ற தலைப்பில் சென்னை சின்மயா பாரம்பரிய மையத்தில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்தது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அருண் ஷோரி 2001ஆம் ஆண்டிலிருந்து ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் விசாரணை நடத்தப்படும் என்பதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும், ஆனால் 2001ஆம் ஆண்டிலிருந்து விசாரிக்கிறோம் என்ற பெயரில் தற்போது நடந்துள்ள ஊழலை மறைக்க முயற்சிக்க கூடாது என்றும் கூறினார். மேலும் 2001இலிருந்து விசாரிக்கும் போது விசாரணை தாமதமடையும் என்றும் கூறினார். மேலும் ஊழலில் ஈடுபடுபவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பது, சிறை தண்டனை அளிப்பது போன்ற கடும் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அதன் பின் நிருபர்களிடம் பேசிய அருண் ஷோரி, ராசாவின் நண்பர்கள் கம்பெனிகளில் சிபிஐ ரெய்டு நடத்தியதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் சிபிஐ தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்றார். Sir, I don't know what internally is happening in the CBI. Much of the evidence regarding the front companies of Mr. Raja was given to the CBI almost a year ago. That much I can tell you from personal knowledge. So they have certainly taken their time to do it, but they are moving energetically. I just hope that they will keep their focus on this particular thing and not get distracted. முதலில் வருபவர்களுக்கு முதலில் அனுமதி என்ற தொலைத்தொடர்புத்துறை விதிமுறைகள் பிரமோத் மகாஜன் காலத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும், அதன் பின் தன்னுடைய காலத்திலும் அது சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்த அருண் ஷோரி, இந்த விதிமுறைகளை முற்றிலும் மீறி தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒதுக்கியுள்ளதாக ராசா மீது புகார் தெரிவித்தார். So the first come first served principle was evolved at the time of Mr. Pramod Mahajan. And I am sure that in Pramod's time this was seen. I am sure that this was seen in my time. As I mentioned to you during the lecture, the point is not that Raja followed the first come first served principle as he is saying. He did not follow any principle. He broke the system, man. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் என் விட்டல், அரசியலமைப்பு சட்டம் ஊழல் நிறைந்தவையாக உள்ளதாக கூறினார். மேலும் இதை தடுக்க நீதித்துறை, தேர்தல் ஆணையம், லஞ்ச ஒழிப்புத்துறை போன்றவை திறன்பட செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.